முன்னாடி இந்த ஜென்ரேஷனோட எங்களுக்கு இருக்க ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜ், இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது எங்களுக்கு நிறைய கிடச்சிக்கிட்டே வருது, நாங்கள் நிறைய கன்சியூம் பண்ணிட்டே வரோம். இது நீங்கள் அட்வான்டேஜ்னு நீங்கள் சொல்கிறீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாமே சொல்கிறாங்க. ஒரு டிசைட் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது ஏகப்பட்ட பேர் வந்து ஆன்லைன் கேமிங்கில் குவிக் மணி பண்ண முடியும்னு சொல்லிட்டு பெட் பண்ணுறாங்க. 20 years ரகு வந்து ஒரு 3 மிஸ்டேக் பண்ண மாட்டார் அப்படின்னா என்னது? 20 வயசில் இருக்கிறவருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் வேணும். எங்களோட கிளையண்ட் ஒருத்தருக்கு 27 வயசு, அவருக்கு கேன்சர் இப்போ. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். இன்னைக்கு ஒரு ஃபன் வீடியோ ஒன்று பண்ணலாம் சார். அதாவது ஃபன் வீடியோ நான் என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு ஜென்சி கிட்ஸுக்கான ஒரு வீடியோ சார். நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க 20 வயசில் இருந்து ஏதாவது வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷனை நீங்கள் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும், அவங்க ஃபியூச்சரை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயம்லாம் ஃபஸ்ட்டு பண்ணணும்? என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நீங்கள் கேட்குறீங்க. அந்த அதர் சைடு என்னென்ன விஷயம் பண்ணக்கூடாது ஓகே அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு விஷயம், டோன்ட் கெட் இன் டு இஎம்ஐ ட்ராப். எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கும். பொருள் வாங்கணும், இப்போ தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஆசைப்பட்டதில் எனக்கு வாங்கணுங்கிற இது இருக்கும். ஓகேங்களா, அந்த ஒரு புஷ் இருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகும்னா, நம்ம ஒரு இஎம்ஐ ஒரு ப்ராடக்டை வந்து இஎம்ஐயில் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியாமல் அடுத்த ப்ராடக்ட்டை இஎம்ஐயில் வாங்குவோம், அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் இஎம்ஐயில் வாங்குவோம். இது வந்து ட்ராப் ஆகிடும். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ சிஸ்டமும் அப்படி தான் இருக்குது. பேங்க்ஸ் ஆகட்டும் ஆர் அதர் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே இஎம்ஐயில் புஷ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. பிகாஸ் கன்சியூமர் சைட்லேருந்து அது வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இஎம்ஐ ட்ராப்பில் மாட்டக்கூடாது. ஓகே. ரெண்டாவது, இன்றைக்கி தான் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உடனே இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிங்க, உடனே வந்து எஸ்ஐபி ஆரம்பிங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரு 6 months நீங்கள் வந்து சம்பாதிக்கிற பணத்தில் நீங்கள் செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க, பேரண்ட்ஸுக்கு செலவு பண்ணுங்கள். ஓகே. அதை வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு 6 months வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே பண்ணிவிடுங்க. அந்த 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேட்டர்னுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகிடணும். பேட்டர்ன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ரூல், நீங்களே ஒரு ரூல் டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கேஷ் ஃப்ளோஸ் இருக்கும். ஓகே. சில பேருக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், சில பேருக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் தான் அதுக்கு ரூல்ஸ் டிஃபைன் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா 40-30-30. உங்களுக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, 40 ரூபாய் உங்களோட செலவுகள். ஓகே. அத்தியாவசிய செலவுகள் எல்லாமே. ரிமைனிங் 30 நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு 40 வந்து உங்களோட நீட்ஸுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட்டு 30 உங்கள் வாண்ட்ஸுக்கு கூட நீங்கள் செலவு பண்ணுங்கள். 3வது 30 இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் தொடவே கூடாது, அதை இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த ஒரு ரூலை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த லாங் ரன் டெஃபினட்டாக யூ வில் see results. சார், முன்னாடி இந்த ஜென்ரேஷனோட இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு எங்களுக்கு இருக்க ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜ், இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது எங்களுக்கு நிறைய கிடச்சிக்கிட்டே வருது, நாங்கள் நிறைய கன்சியூம் பண்ணிட்டே வரோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் இருக்குது சார்? இது நீங்கள் அட்வான்டேஜ்னு நீங்கள் சொல்கிறீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். எப்படி சார்? சரி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே எங்களுக்கு பெருசாக இன்ஃபர்மேஷன்லாம் இல்லை. 2000க்கு அப்புறம் 2000-2005 அந்த மாதிரி ஏஜ் ஸ்டேஜில் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் என்னென்னலாம் தெரியும். எங்களுக்கு பெருசாக இன்ஃபர்மேஷன்லாம் இல்லை. யாராவது சொல்லுவாங்க, பண்ணுவோம். ஓகே. இப்போ வந்து யூஆர் ஃப்ளட்டட் வித் இன்ஃபர்மேஷன். எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுங்கிறது யாருக்கும் தெரியறதில்ல. ஏன்னா 100 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். நீங்கள் எல்லாத்தையும் எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. எங்களை மீட் பண்ண வர்ற யங்ஸ்டர்ஸ் வந்து தே ஆர் வெல் ப்ரிப்பேர்டு. நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாமே சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இதெல்லாம் கேட்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அப்படியே பேசும்போது ஓகே ஒரு டிசைட் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கிட்ட கொடுக்கும்போது அவங்களால டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ இதாகுது, அவ்வளோ விஷயங்கள் வர்றதுனால அவங்களால பண்ண முடியாது. ஸோ டு ஆன்சர் எ கொஸ்டின், நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் நிறையா வச்சுக்காதீங்க. ஓகே. குவிக் மணி, அதாவது F&O ஃபார் எக்ஸாம்பிள். நிறைய பேர் F&Oவில், அதுக்கப்புறம் கேமிங், இந்த ஆன்லைன் கேமிங்கில் சில பேர் இல்லை, ஏகப்பட்ட பேர் வந்து ஆன்லைன் கேமிங்கில் வந்து குவிக் மணி பண்ண முடியும்னு சொல்லிட்டு பெட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணாலே போதும். சார்லி மங்கர் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு, நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இடத்துக்கு போனால் ஐ நோ ஐ வில் டை. ஓகே, அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். எதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணுமோ அதை அவாய்ட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக யூ வில் ஃபால் இன் தி ரைட் சேனல். இப்போது நிறைய பேரோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது எங்கள் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா, எனக்கு 20 வயசு ஆகுது, என்னோட ஹெல்த் கண்டிஷன் பக்காவாக இருக்குது.
ஸோ நான் இப்போயே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது பெட்டரா இல்லை ஒரு 30-35 அப்புறம் நான் அந்த இன்சூரன்ஸ் பற்றிலாம் யோசிக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது எங்களுக்கு. ஸோ அதுக்கு என்ன சார் சொல்கிறீங்க? லைஃப் ஸ்டைல் வந்து நிறையவே மாறிடுச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடினா எல்லாருக்கும் ஒரு ப்ராப்பர் லைஃப் ஒர்க் பேலன்சஸ் இருந்தது. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி குறைஞ்சிருக்கு. அந்த ரீசன்னால் உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமும் மாறி இருக்கும். நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 20 வயசில் இருக்கிறவருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் வேணும். எங்களோட கிளையண்ட் ஒருத்தருக்கு 27 வயசு, அவருக்கு கேன்சர். இப்போது நல்லா தான் இருந்தார், ஆல் ஆஃப் அ சடன் ஹி ஃபெல் சிக். ஸோ டயக்னைஸ் பண்ணும்போது கேன்சர்னு ரிவீல் ஆயிருக்கு. ஸோ யாருக்கு எந்த டைமில் இஷ்யூஸ் வருங்கிறது சொல்ல முடியாது. ஸோ ஒரு சேஃப்டி மெஷருக்கு நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் சின்ன வயசுலேயே எடுத்து வச்சுக்கிறது நல்லது. சார் இப்போது அஸ் ஜென்சி கிட்ட நான் இப்போ தான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா என்னோட சேவிங்ஸ்னு ஒன்று இருக்குல்ல சார், அது நான் பண்ணுறப்போ இப்போ என் சேவிங்ஸ் பர்சன்டேஜை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோட எக்ஸ்பென்சஸை கட் பண்ணணும். அப்படி யோசிக்கிறது பெட்டரா இல்லை என்னோட சேலரியை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்போ தான் என் சேவிங் பர்சன்டேஜை நான் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறது பெட்டரா? நீங்கள் செகண்ட் சொன்னது தான் பெட்டர். ஓகே, அதாவது யூ வில் ஹேவ் டு திங்க் அபவுட் உங்களோட ஸ்கில்ஸை வந்து எப்படி டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணுமோ தவிர நம்ம எக்ஸ்பென்சஸை குறைச்சிக்கலாம், அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், அது வந்து லாங் ரனில் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ உங்கள் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் எப்படி டெவலப் பண்ணிக்கணும், உங்கள் ஸ்கில்ஸை அதிகப்படுத்திக்கிறதுனால இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ண முடியும், அந்த ஆங்கிளில் தான் நீங்கள் யோசிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஜென்சி கிட்ஸு சரியா, இப்போ உங்களுக்கு 20 வயசு தான் சார் ஆகுது, இனிமேல் இப்போ தான் நீங்கள் வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஃப்ளட்டடாக இருக்குது. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் எப்படி ப்ராப்பராக நீங்கள் கொண்டு போவீங்க? ஓகே, ஸோ என்னோட 6 மந்த்ஸுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கு உண்டான ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் என்ன எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் யோசிச்சிங்கன்னா அடுத்த 3 மாதம் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கு எனக்கு என்னென்ன ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெண்ட் கொடுக்கணும், மொபைல் பில் கட்டணும், ஃபியூயல் போடணும், இதெல்லாம் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ். இதெல்லாம் யாருனாலையும் மாற்ற முடியாது. ஸோ இந்த ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் 3 மந்த்ஸுக்கு எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க, 3 மாதத்துக்கு சேர்த்து. அந்த 50,000 ரூபாவை நான் வந்து ஒரு டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன், ஷார்ட் டேர்ம் டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன். அந்த 50,000 ரூபாய் தொடமாட்டேன். இது வந்து நான் நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் பற்றி பேசுகிறேன். ஸோ இந்த மந்த் முடியும் போது அந்த மந்த்துக்கு மட்டும் எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் நான் எடுத்துப்பேன். அந்த 50,000லேருந்து 15,000 ரூபாய் மட்டும் நான் எடுத்துப்பேன். ஓகே, பட் என்னோட சேலரியை நான் தொடமாட்டேன். என்னோட சேலரியிலேருந்து நான் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த 50,000 நான் வச்சிருக்கேன் இல்லைங்களா, இந்த 50ல் 15 மட்டும் நான் எடுத்துட்டு என்னோட ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்ணிப்பேன். என் வரக்கூடிய சேலரியில் நான் மறுபடியும் ரோல் ஓவர் பண்ணிட்டே இருப்பேன். இந்த சென்ஸ் ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு நான் என்னோட கார்பஸை பில்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் என்னோட ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ இதை நான் பண்ணும்போது என்ன ஆகும்னா எனக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். ஓகே, 15 தான் எனக்கு ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ், இதுக்கு மேலே நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் எனக்கு கிடைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோட சேலரியை நான் அப்படியே சேவ் பண்ணுறதுனால கார்பஸ் அதிகமாகிட்டு, அது ரோல் ஓவர் ஆகும்போது என்னோட கார்பஸ் ஓரளவுக்கு அதிகமாகிடும். ஸோ ஒரு 1 இயர் முடியும் போது எனக்கு எமர்ஜென்சி கார்பஸ் என்னங்கிறது எனக்கு கையில் இருக்கும். எமர்ஜென்சி கார்பஸ்னால் நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபேமிலியில் ஏதாவது ஒரு இதுக்கு தேவைப்படுது, ஒரு 2-3 லட்ச ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா அந்த எமர்ஜென்சி கார்பஸ் என்கிட்ட சேர்ந்துடும். என்னோட ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சது எமர்ஜென்சி கார்பஸ். அடுத்தது ஃபர்தர் ஏர்னிங்ஸில் ஓகே என்னோட ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸை என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்துடும் 1 இயர் நான் பண்ணதுனால. ஸோ ரிமைனிங் பணத்தை ஐ வில் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். ஓகே, இன்வெஸ்டிங் வந்து வில் நாட் கோ டு ஸ்டாக் மார்க்கெட், அதாவது டைரெக்டாக நான் ஈக்விட்டிஸ் வாங்க மாட்டேன். ஓகே, ஐ வில் கோ டு அ மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்ம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மூலமாக நான் ஈக்விட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஓகே, ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஆஸ் அண்ட் வென் மை லைஃப் கோல் சேஞ்சஸ் அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட போர்ட்ஃபோலியோவை சேஞ்ச் ஓவர் பண்ணிப்பேன். சார் இந்த 20 இயர்ஸ் ரகு வந்து ஒரு 3 மிஸ்டேக் பண்ண மாட்டார் அப்படின்னா என்னது சார்? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஃப்ரெண்டு வந்து கார் வாங்கிட்டான், எனக்கும் கார் வாங்கணுங்கிற ஒரு ஆசை வரும், அதை கண்ட்ரோல் பண்ணுவேன். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுவேன், வாங்க மாட்டேன். ஓகே, அவன் வாங்கிட்டான்னு சொல்லி நான் வாங்க மாட்டேன். ஓகே ஓகே, தேவைப்படுச்சுன்னா வாங்குவேன். அவன் வாங்கிட்டானே நம்மளும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்க மாட்டேன். ரெண்டாவது, லோனில் நான் இறங்க மாட்டேன். when I reach 30 எனக்கு கண்டிப்பாக வீடு வாங்கணுங்கிற ரிக்குவயர்மெண்ட் வரலாம். அந்த மாதிரி நேரத்தில் ஆல் ஆஃப் அ சடன் எல்லாருமே வீடு வாங்குறாங்களே நம்மளும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லோனில் போய் நான் மாட்ட மாட்டேன். அண்ட் மூணாவது, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஓகே, நான் வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 1 இயர்க்குள்ளேயாவது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஓகே, அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். சரி, இப்போ இந்த 3 விஷயம் அதுக்கப்புறம் உங்கள் ப்ராப்பர் பிளானிங் இதெல்லாம் வந்துட்டு அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்னது எங்களுக்கே புதுசாக இருந்துச்சு. அதான் டெட் ஃபண்டில் போடுவேன், எமர்ஜென்சி கார்பஸ் எப்படி சிம்பிளாக ரெடி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் அழகாக சொன்னீங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ கேஷவ்.